பல காலம் நோய் நொடி இன்றி வாழ்ந்த நம் முன்னோர்களின் ரகசியங்களை இன்னும் நாம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். சிலவை நம் கண் முன்னே இருந்தும் அறியாமல் போகிறோம். அந்த ரகசியங்களில் மாட்டுச்சாணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும். வீட்டுக்கு வீடு பசுவையும் காளை மாட்டையும் வளர்த்த மரபு நாம். நோய் நொடி இன்றி வாழ மாட்டுச்சாணம் ஒரு வகையில் உறுதுணையாக இருந்ததின் அறிவியல் ரகசியங்களை தெரிந்து கொள்வோம். அந்த காலத்தில் காலையில் எழுந்ததும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கோமியத்தையும் சாணத்தையும் எடுத்து சுத்தம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். மாட்டுச் சாணமும் கோமியமும் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி என்பதால் சுத்தம் செய்வதன் மூலம் கையில் உள்ள நுண்கிருமிகள் அழிந்துவிடும். இவை இருக்கும் இடங்களில் கிருமி அண்ட வாய்ப்பே இல்லை. இன்றும் சில கிராமங்களில் சாணத்தை கொண்டே வாசல் தெளித்து கோலமிடுகின்றனர். சாணத்தை கொண்டு வாசல் தெளிப்பதன் மூலம் நம் வெறுங்காலோடு வெளியில் சென்று வீட்டிற்கு வரும்போது நம் காலில் ஒட்டி உள்ள கிருமிகள் அனைத்தும் சாணத்தால் அழிக்கப்படுகிறது. அதோடு வீட்டினுள் எந்த கிருமியும் அண்டாதவாறு அந்த சாணம் ஒரு கவசம் போல காக்கும். சாணத்தில் நைட்ரஜனும் கால்சியமும் பாஸ்பரஸும் இருப்பதால் சாணமானது இன்றளவும் ஒரு மிகச் சிறந்த உரமாக பயன்படுகிறது. இயற்கையான உரத்தின் மூலமே பயிர்கள் செழிப்பாக வளரும் என்பது நவீன அறிவியல் கண்ட உண்மை. ஆனால் இதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து பயன்படுத்தி விட்டான் பழந்தமிழன். தமிழர்கள் தங்கள் வீடுகளின் தரைப்பகுதிகளில் மட்டுமல்லாமல் சுவர்களிலும் சாணமிட்டு மொழிகி வந்துள்ளனர். வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசோவா போன்ற ஒட்டுண்ணிகள் தான் சில தொற்று நோய்க்கு காரணமாய் இருக்கின்றன. மாட்டுச் சாணம் சிறந்த கிருமி நாசினி என்பதால் வீட்டிற்குள் தொற்று கிருமிகள் பரவாமல் அது ஓரளவுக்கு தடுத்தது. சாண எரிவாயுவில் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக காணப்படுவதால் இச்சாண எரிவாயு மரபுசாரா எரிசக்தியாக தற்போது உபயோகிக்கப்படுகிறது. ஆனால் நம் முன்னோர்கள் அன்றே சாணத்தை வைக்கோலோடு சேர்த்து சுவற்றில் அடித்து காய வைத்து எரிபொருளாக பயன்படுத்தி விட்டோம். சாணம் நாற்றம் பிடித்தது, அதையெல்லாம் தொடக்கூடாது என்று ஆங்கிலேயர்கள் நமக்குள் இருந்த கலாச்சாரத்தை மாற்றினார்கள். ஆனால் இன்று அவர்களே சாணத்தை விற்க தொடங்கிவிட்டார்கள். கூகுளில் சென்று கவுடங் என்று தேடி பாருங்கள். ஒரே ஒரு விரட்டியின் விலை குறைந்தது 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நம் தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்ளும் திருநீர் மட்டுமல்லாமல் பல்பொடி, கொசு விரட்டி, சாம்பிராணி, வாசனை திரவியங்கள் என பல பொருட்கள் மாட்டுச் சாணத்தின் மூலம் தயாராகிறது. பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் கழித்து வரப்போகும் அறிவியல் நுட்பங்களை ஆண்டாண்டு காலம் முன்னரே கண்டுபிடித்து வாழ்வியல் ரீதியாக வாழ்ந்து நின்ற நம் முன்னோர்கள் நம் இன்றளவும் கும்பிடும் குலதெய்வ ஆண்டவன் என்பதில் பெருமை கொள்வோம்.